இங்க ஒரு ரவுடி செகண்ட் ஹேண்ட் காரை வித்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ இல்லீகலா கட்ட பஞ்சாயத்து பிசினஸ் எல்லாமே பண்றாரு. அவரோட 75வது பர்த்டே அப்போ அவரோட பையன் சஸ்பென்ஸா பெரிய பார்ட்டிக்கு ரெடி பண்ண அந்த பார்ட்டிக்கு வந்த இந்த ரவுடியோட அண்ணன் இவருக்கு கவிதை எல்லாம் எழுதிருக்கேன்னு ரவுடி பையன் கிட்ட கொடுக்குறாரு. அந்த ரவுடி யதார்த்தமா வந்து லைட்டா போட இவங்க சர்ப்ரைஸ்னு எந்திரிச்சு கத்த அந்த ரவுடி அதிர்ச்சி ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிறாரு. இங்க ஹீரோ எந்த இன்டர்வியூலையும் செலக்ட் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு பேசிக் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. இதனால வீட்ல யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. இவனோட லவ்வரும் சீக்கிரம் ஜாபுக்கு போ இல்லனா என்ன விட்டுருன்னு இவனை பிரஷர் பண்றா. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்போட ப்ரொமோஷன் ப்ரோக்ராமுக்கு போக அங்க அந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஆசைப்பட்டு ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் தினமும் 24 மணி நேரமும் அந்த ஆப்பையே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்குள்ள 20,000 ரூபாவா மாறிடுது. பேராசை வந்த இவன் அவனோட அம்மா கிட்ட ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னா 5 லட்சம் டெபாசிட் கட்ட சொல்றாங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு தங்கச்சி மேரேஜுக்கு சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்குறாங்க. இவனும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு வந்துடும்னு ஜாலியா இருக்கான். பார்த்தா அந்த ஆப் ஒரு ஸ்கேம்னு நியூஸ்ல வருது. இன்வெஸ்ட் பண்ண பணம் மொத்தமும் போயிருது. இந்த விஷயம் வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் லவருக்கு தெரிஞ்சா விட்டு போயிருவான்னு நினைச்ச இவன் வீட்லயும் லவர் கிட்டயும் வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த ரவுடியோட கம்பெனிக்கு டிரைவரா சேர்றான். இவன் டிரைவரா ஓட்டுற காரை பார்த்துட்டு இவனோட அப்பா பையன் புது கார் வாங்கிட்டுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவனோட லவ்வரும் அவளோட அப்பா கிட்ட இவங்க விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கிடுறா. இப்போ நம்ம சொன்ன பொய்யை இப்போ எப்படி சால்வ் பண்ண போறோம்னு நினைச்சு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான்.